சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கோட்டக்கவுண்டம்பட்டியில் சுங்கச்சாவடி உள்ளது. இந்த சுங்கச்சாவடியின் நெடுஞ்சாலை ரோந்து வாகனம் ஓமலூர் அருகே தும்பிப்பாடி முதல் நாமக்கல் வரை சாலை ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறது. இந்த வாகனத்தில் ஓமலூர் நேரு நகரை சேர்ந்த ராஜசேகர் ஓட்டுநராகவும், பெரமச்சூர் பகுதியைச் சேர்ந்த சக்தி உதவியாளராகவும் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று இருவரும் சாலை ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது தருமபுரியிலிருந்து சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்த லாரி திடீரென டயர் வெடித்து ரோந்து வாகனத்தின் மீது மோதியது. இதில் ரோந்து காரில் அமர்ந்து வந்த உதவியாளர் சக்தி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ரோந்து காரின் ஓட்டுநர் ராஜசேகர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த பெற்றோர்கள், உறவினர்கள் விரைந்து வந்து உடலை பார்த்து கதறி எழுந்தனர். தொடர்ந்து ஓமலூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மக்களவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் டாக்டர் சரவணன் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவுடன் இணைந்து கத்தோலிக்க மதுரை உயர்மறை மாவட்ட பேராயர் அந்தோணி பாப்புசாமியிடம் அதிமுகவிற்கு வாக்களிக்குமாறு ஆதரவு கோரினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய செல்லூர் கே ராஜு, மதுரையிலிருந்து வேளாங்கண்ணிக்கு நேரடியாக ரயில் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என வேட்பாளர் சரவணன் பேராயரிடம் வாக்குறுதி அளித்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறியது நிரந்தரமாக இருக்க வேண்டும் என பேராயர் கேட்டுக் கொண்டதாகவும் தெரிவித்ததாக பேசினார். சென்னை திருவொற்றியூர் பெரியார் நகர் பகுதியில் பாஜக கட்சியின் வடசென்னை வேட்பாளர் பால் கனகராஜை ஆதரித்து நடிகை நமிதா பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பால் கனகராஜ், கடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக 2021 தேர்தலில் சொன்ன வாக்குறுதிகள் அப்படியே இருக்கின்றது என்று விமர்சித்து பேசினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரியில் அமைந்துள்ள நாகர்கோவில் மாநகராட்சிக்கு சொந்தமான கனகமூலம் சந்தை பண்டைய திருவிதாங்கூர் மன்னர் காலத்தில் கொண்டுவரப்பட்டது. 150 ஆண்டுகளுக்கு மேல் பாரம்பரியமிக்க அந்த சந்தையை தற்போது நாகர்கோவில் மாநகராட்சி திமுக நிர்வாகம் இடித்து புதிய வணிக வளாகம், பேருந்து நிலையம் கட்ட ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தேர்தலுக்கு முன்பாகவே நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகர்கோவிலில் கனகமூலம் சந்தையில் வியாபாரிகள் மேயர் முன்னிலையில் அவசர கூட்டம் நடத்தினர். கூட்டத்தில் சமரசம் ஏதும் நடக்காததால் வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் புறக்கணிக்கவும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நீலகிரியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வரும் ராசா இன்று அருவங்காடு, பாய்ஸ் கம்பெனி, எடப்பள்ளி ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரிக்கும் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது அருவங்காடு பகுதியில் பேசிய ராசா, முப்படை தளபதி பிபின் ராவத் குன்னூர் வெலிங்டன் ராணுவ மையத்திற்கு வருகை புரிந்தபோது ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்தார். அப்போது வராத நரேந்திர மோடி தற்போது தேர்தல் பரப்புரைக்காக வருவது ஏன் என்று விமர்சித்து பேசினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.